இந்த கேமில் நம்ம லெவல் 7 போகிறோம் நைட்டில். இதுக்கு நமக்கு ஃப்ரீசிங் மஷ்ரூம் கிடைக்கும். இந்த ஃப்ரீசிங் மஷ்ரூம் வந்து ஒரு மேஜிக்கல் மஷ்ரூம் நமக்கு இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ கேம்குள்ளே போகலாம். ஹரிஷ் சிஸ்டர் தான் காப்பாற்றணும். நான் போன கேமில் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன், பேஸ்கெட் பால்னு. அந்த ஜோம்பி நேம் வந்து ஃபுட்பால் ஜோம்பி. ஃபுட்பாலுக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்கார். ஓகே, இவர் வந்து கையில் வந்து இந்த சல்லடையை வச்சுருக்கிறவர் வந்து சிவில் ஒர்க்கரு, கட்டட வேலை பார்க்குறாரு. அவரோட அசிஸ்டண்ட் தான் அந்த கட்டட வேலைக்கு அந்த இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ரோடு வேலை, அந்த வேலை பார்க்குற ஜோம்பி இவர். மற்ற ஜோம்பியெல்லாம் நார்மல் ஜோம்பி தான். ஓகே, இந்த வாட்டி நம்ம மஷ்ரூம் சான் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஷூட்டர் எடுத்துக்கலாம், 75 ஷூட்டர் ஒன்று எடுத்துக்கலாம், 25 ஷூட்டர். இந்த 25 ஷூட்டரை பற்றி ஒரு ரகசியம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கடைசியாக. நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக்கல் இக்னாட்டிசம் மஷ்ரூம் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெடி ஒன்று எடுத்துக்கலாம், கல் உடைக்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ப்ளே. கல் உடைக்கிறது எடுக்காட்டி ரொம்ப பிரச்சனைங்க. பாருங்கள் எவ்வளோ கலரையாக இருக்குது. கல் உடைக்கிறதுன்னு ஒரு கிறுக்கு பெயர் சொல்கிறத பேச்சு கேட்டு நானே சொல்லிட்டேன். இது கல்லறை உடைப்பான். ஃப்ரீ ஷூட்டரோட வேலை என்ன தெரியுமாங்க? தூரத்தில் இருந்தால் மட்டும் சுடுவார், பக்கத்தில் வந்தால் ஒளிஞ்சிடுவார். அப்பேற்பட்ட ஆள். சாரி, ஃப்ரீ ஷூட்டருன்ட்டேன், 25 ஷூட்டர், பயந்தாங்குழி ஷூட்டர்னு அவரை நம்ம கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப பயந்த மனுஷன், நல்ல மனுஷன். ஃப்ரீ ஷூட்டர் வந்து சோல்ஜர் மாதிரி, எவ்வளோ முன்னாடி போனாலும் என்ன ஆனாலும் சரி எவனுக்கும் பயப்படாத ஆள் அவர் தான். அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்தால் தான் அடிப்பார். நீ வாடா என் எல்லைக்கு அப்படின்னு கூப்பிட்றாள். பயந்தாங்குழி ஷூட்டர், அதனால தான் பின்னாடி வைக்கிறோம், பேக்கப் சப்போர்ட்டுக்காக. ஃப்ரீ ஷூட்டரெல்லாம் எடுத்துகிட்டு பயந்தாங்குழி ஷூட்டரை வச்சு இந்த கேமில் நான் ஜெயிக்கலான்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலான் இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரில, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரிஷ், உங்களோட ஒப்பீனியன் என்ன கரிஷ்? கரிஷ் வந்து வாய்க்குள்ளேயே தான் பேசிப்பார், அவர் வெளியில் பேச மாட்டார். ஏன்னா அவரும் நான் சொன்ன மாதிரி பயந்தாங்குழி ஷூட்டர் மாதிரி தான். கேட்டால் எனக்கு வெக்கமாக இருக்குன்னு வேற போய் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால தான் அவர் பயந்தாங்குழி ஷூட்டரை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஆமாம்மா, அதான் பக்கத்துலேயே வர விட மாட்டான். சரி, இந்த கலரையை நம்ம அகட்டிட்டு ஃப்ரீ ஷூட்டர் அவர் உயிரே போனாலும் நமக்காக உழைப்பார். பயந்தாங்குழி ஷூட்டர் அப்படி கிடையாது. நம்ம மஷ்ரூம்ஸை வந்து இங்கே வைக்கலான் இருக்கோம். அதுக்கு பின்னாடி ஃப்ரீ ஷூட்டர் இருப்பார். சரி, 25 இது பயந்தாங்குழி ஷூட்டர் இருப்பார். என்ன இன்னைக்கு ரொம்ப லேக் ஆகுது. எந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்க பயந்தாங்குழி ஷூட்டர். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம இந்த லைனில் இவரை தான் வச்சாகணும். ஃபஸ்ட்டு வேவ் வந்துருச்சா? நம்ம இப்போ இதை உடச்சாகணும். ஓகே, இனிமேல் பயந்தாங்குழி ஷூட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியாது.
நம்ம பாடி கார்டு இதில் வந்து நம்ம பாடி கார்டு ஷூட்டர்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? போயிட்டு வாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. உங்கள் ஆளுங்களே போய் அடிங்க போங்க. பாடி கார்டு ஷூட்டர் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் கலரையை உடச்சிக்கிறது நல்லது, இல்லாட்டி நிறைய பேர் வந்துடுவாங்க. பாடி கார்டு ஷூட்டர்லேருந்து எல்லாரையுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஃபுல் ஷூட்டரையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கலரையும் உடச்சிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. சே, வேஸ்ட் பண்ணிச்சு. கலரை உடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் ஃபைனல் வே வரப்போகுது. இனிமேல் நம்ம எதுவும் வைக்கிறதில்ல, கல்லறையை மட்டும் உடைக்கிற வேலையை பார்ப்போம் மூலமாக. இனிமேல் நான் சன் மட்டும்தான் கலெக்ட் பண்ண போகிறேன். சன்னும் காயினும் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. யார் நம்ம எல்லுக்குள்ளே வராங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு நம்ம மந்திரவாதின்னு கூட சொல்லலாம், இல்லை இக்னாட்டிசம்னு சொல்லலாம். அவர் மைக் அனுப்பிடுவார். பட் நம்ம ஆட்களே முடிச்சிட்டாங்க. ரைட், இவர் தான் ஃப்ரீஸ் மஷ்ரூம் நமக்கு இந்த இதில் கிடைத்த கிஃப்ட். ஓகே, பாய். நெக்ஸ்ட் கேமில் பார்க்கலாம். See you again.